நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தோல்வியாக முடியுதேன்னு துவண்டு போய் கிடக்கும் நபரா நீங்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக. வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். நான் உங்கள் பாரதி. கதையோடு கலந்திடலாம். ஒரு ஊரில் விறகுகளை வெட்டி பிழப்பு நடத்துகிற ஒரு விறகு வெட்டி இருந்தார். தினமும் விறகுகளை வெட்டி அதை விற்று வர்ற காசில் தான் வீட்டில் அடுப்பே எரியும். ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னாலும் அன்னைக்கு அவங்க வீட்டில் பட்டினி தான். விறகுகளை விற்று வர்ற பணம் அன்றாடம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஆசையாக எதுவும் வாங்கி கூட கொடுக்க முடியாது. என்ன வாழ்க்கை இது! தினமும் முள்ளுலையும் கல்லுலையும் படாத பாடுபட்டாலும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுதே. நம்மளால் இந்த அடிமட்ட வாழ்க்கையில் இருந்து மேலே வரவே முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுடைய காலில் இருந்த செருப்பு அறுந்து போயிடுது. விறகு வெட்டிக்கு மனசெல்லாம் ரணமாயிடுது. இந்த முள் காட்டுக்குள்ள செருப்பு இல்லாமல் நடக்கிறது ரொம்பவுமே அறியாத காரியம். பக்கத்தில் கடைகள் கூட கிடையாதே. அப்படியே செருப்பு தைக்கலாம்னாலும் தைக்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த செருப்பில் இடமில்லாத அளவுக்கு முட்கள் கிழித்து தேஞ்சு போய் அந்த செருப்பு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருந்தது. ஓரமாக செருப்பை தூக்கி போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். செருப்பு வாங்கினா பிள்ளைகள் பசியோடு கிடக்குங்கிறதுக்காக வெறுங்கால்லையே நடந்து போகிறான். கடவுள்கிட்ட வேண்டி கேட்குறான், கடவுளே எனக்கு செருப்பு வாங்குற அளவுக்காவது இன்னைக்கு வருமானத்தை கொடுப்பா அப்படின்னு மனசு உருக வேண்டான். ஆனால் வழக்கம் போல் அவனுடைய சாப்பாட்டு பிரச்சனைக்கு மட்டும்தான் வழி கிடைக்குது. கடவுளே உனக்கு இரக்கமே கிடையாதா? நான் என்ன கேட்டேன்? வசதியான வாழ்க்கை வேணும் நான் கேட்டேன். ஒரு செருப்பு வாங்குற அளவுக்காவது வருமானத்தை கொடுன்னு தானே கேட்குறேன். இதுக்கு கூட என் மேலே கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கோபப்பட்டவன் நேராக கோயிலுக்கு வேக வேகமாக நடந்து போகிறான். அங்கே போனவன் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறான். கோயிலுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் 2 கால்களையும் இழந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த விறகு வெட்டி நினைக்கிறான், அட இந்த உலகத்தில் நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம காலுக்கு செருப்பு கிடைக்கலையேன்னு கடவுள் மேலே கோபப்பட்டு அவர்கிட்ட சண்டை போடலான்னு இங்கே வந்தா இங்கே ஒருத்தர் காலே இல்லாமல் இருக்காரே. எனக்கு குறைவில்லாத உடலை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு விறகு வெட்டி வழக்கம் போல் தன்னுடைய வேலையை செய்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் இப்போது அவருடைய காலில் குத்துற முட்களுக்கு அளவே இல்லை. இருந்தாலும் அவருக்கு அது வலிக்கவே இல்லை. எப்படியும் இந்த கஷ்டத்திலிருந்து கொஞ்ச நாளில் நான் மீண்டு வருவேன்னு தன்னுடைய வேலையில் தீவிரமாக முயற்சி செய்துட்டு இருந்தார். இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் வரத்தான் செய்யும். அப்போ நாம் துவண்டு போய் உட்காரக்கூடாது. துணிச்சலாக விடாமுயற்சியோட நம்முடைய வேலையில் தீவிரமாக இருந்தோன்னா ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத அளவு உயரத்தில் நாம் இருப்போம். நன்றி.